வாயிலிருந்து பண்ண பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். விஜய் இன்னைக்கு டோட்டலாக எமோஷ்னல் ஆகிட்டாரு. இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்தார்ல மனசில். கரூர் விஷயத்துக்கு என்ன அபாண்டமாக என் மேலே பழிய போட்டிங்களே, உங்களுக்கு அரசியல் எதிரிகளே யாரும் இல்லை, எல்லா நண்பர்கள்ன்றீங்க முதல்வர் அவர்களே. யாராக இருந்தாலும் மனிதன் தானேங்க, ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. அவங்களுக்கு ஒன்றா ஒரு பர்சனலாக எதுவும் செய்யலை, இருந்தாலும் மக்கள் தன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, தன் மேலே இவ்வளோ அன்பை காட்டுறாங்கன்னு போது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு மாதிரி உணர்ச்சி குவியெல்லாம் ஆயிடுவாங்க. மக்களை நேசிக்கிற தலைவர்கள்னு சொல்றது ஏன் சார்? இதுவரை யாருமே இல்லைன்னா சொல்லவர் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்றாரு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்களுக்கு மக்கள் நலன் இருக்கு. ஏன்னா தம் மக்கள் நலன். உதயநிதியை முதல்வர் ஆக்கணும், இன்பநிதியை பெரிய ப்ரொடியூசர் ஆக்கணும். நீங்கள் யாரை நோக்கி விமர்சனம் வைக்கிறீங்க? எடப்பாடியை நோக்கி விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்கள் மோடி அமித்ஷான்னு பேசிட்டு டைவர்ட் பண்ணிட்டு போகிறீங்கல்ல. உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த நான் பெர்ஃபார்மன்ஸ் கரப்ஷன் எல்லாம் கடந்து போகிறதுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல்னா நார்மலாக என்னங்க, நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இத்தனையை செஞ்சுருக்கிறோம், இத்தனையை செய்ய முடியல, செய்ய முடியாதுக்கு இதெல்லாம் காரணம், அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதையும் செய்வோம், இப்படி தானே சொல்லணும். இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஆயிரங்காலமாக நடக்குது. நீ 5 வருஷமாக என்ன ராஜா செஞ்ச? அவர் கேட்குறாருல, நீ அரசியல் வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து இருக்கு சொல்லு ராஜான்னு சொல்கிறாருல, சொல்லுவியா? 5000 ரூபாய் போட்டாங்களே விடிய காத்தால, அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்க தெரியுங்களா? வைத்தறிச்சலாக இருக்குங்க. சரி, பெண்களை இவங்க மையப்படுத்துறது மகளிர் மேம்பாட்டுக்காக அல்ல, வாக்கு வங்கி அரசியல். பெண்கள் வாக்குகளை கவர வேண்டிய இது ஒரு பெரிய செக்ஷனு. இதை கையில் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. இது அப்பட்டமான ஆதாய அரசியல் தானே இது. அவங்க கூட கூட்டணி வச்சு அவன் நல்லா பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், ஊழல் பேர் வழின்னு போய் கரூரில் மீட்டிங் போட்டு கதர்னார் ஸ்டாலின். அவரை திமுகவில் சேர்ந்தவொன்னு தியாகி செந்தில் பாலாஜின்றாரு. இவங்க அளவு போலே அதுதானே. இவங்க கிட்ட வந்துட்டா எல்லாம் புனிதர்கள். இல்லை ஓபிஎஸ்ஸே ரொம்ப பெரிய பரிசுத்த ஆவியா? நாளைக்கு சசிகலா வந்தால் கூட சேர்த்துக்குவாருங்க ஸ்டாலின். பிரேமலதா இங்கே முந்தா நாள் என்ன பேசுனாங்கன்னு எடுத்து பாருங்கள். போன வருஷம் போன வாரம்லாம் வேணாம், இன்னைக்கு உயிராக இருக்காங்க இல்லையா விஜயகாந்தை நேசிக்கிறவங்க, அன்பாக பழகினவங்க, அவங்க யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. வடிவேலு பேசின பேச்சு வடிவேலாக பேசலைங்க. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு வேலூரில் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக அவர் ஆரம்பிக்கும் பொழுதே மக்களை நேசிக்கிற தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடத்துல ரொம்ப மாதிரி எமோஷ்னலாக தலைவர் விஜய் அவர்கள் அப்படி ஆகிறாரு. எப்படி இருந்துச்சு சார் இந்த முழு ஸ்பீச்சு? இல்லை, நிறைய எமோஷ்னலாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்பீச் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் தான். குறிப்பாக அவர் ஏன் அந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆனார்னா, மக்கள் ஆதரவு அவர் பார்க்குறாருல கண்ணால். அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சு வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு. அவர் வரவானா கூட பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கானுங்க, 2 வீலரில் போகிற வரைக்கும் வராங்க. ரெண்டாவது, ராணிப்பேட்டை டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல சும்மா ஸ்லோ டவுன் ஆச்சு. திடீர்னு ஒரு 100-200 பேர் சூழ்ந்துட்டாங்க. பூக்கள் அப்படியே வாரி கொட்டுறாங்க. யாராக இருந்தாலும் மனிதன் தானேங்க, ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுவாங்கல்ல. மக்களுடைய இந்த அவங்களுக்கு ஒன்றா ஒரு பர்சனலாக எதுவும் செய்யலை, இருந்தாலும் மக்கள் தன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, தன் மேலே இவ்வளோ அன்பை காட்டுறாங்கன்னு போது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு மாதிரி உணர்ச்சி குவியெல்லாம் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான் விஜய் இன்றைக்கி டோட்டலாக எமோஷ்னல் ஆகிட்டார். அதனால் சில தவறுகளும் பேசிட்டார், அது வேறு விஷயம். எப்போவுமே எமோஷ்னல் ஆனால் சில தவறுகள் நம்ம பண்ணிவிடுவோம். நம்ம எப்போவுமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் தவறு பண்ணாமல் இருப்போம். ஸோ அது காரணம் தான், அந்த எமோஷனலுடைய அவுட்பஸ்ட்டு தான் இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்தார்ல மனசில். கரூர் விஷயத்துக்கு என்ன அபாண்டமாக என் மேலே பழிய போட்டிங்களே, உங்களுக்கு அரசியல் எதிரிகளே யாரும் இல்லை, எல்லா நண்பர்கள்ன்றீங்க முதல்வர் அவர்களே, ஆனால் அபாண்டமாக என் மேலே கரூர் அந்த மரணங்களுக்கு பழிய போட்டிங்களேன்னு அது மனசாட்சி இருக்கான்லாம் கேட்டார்ல. அதெல்லாம் இந்த உணர்ச்சி குவியலினுடைய வெளிப்பாடு தான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் இதை ஓப்பனாக பேசுகிறாரு. அதுவும் விசாரணைலாம் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ நாளாக அமைதி காத்தார் இல்லைங்களா, அது பஸ்ட் அவுட் ஆனது காரணம் இந்த மக்களினுடைய நம்பிக்கை, இந்த மக்கள் அன்பு பாசம்.
இதை அவர் நேரடியாக உணரும்போது அது பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. மக்களை நேசிக்கிற தலைவர்கள்னு சொல்கிறது ஏன் சார்? இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இல்லைன்னெலாம், இதுவரை யாருமே இல்லைன்னெலாம் சொல்ல. அவர் மக்களை நேசித்த தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அண்ணாதுரை, காமராஜர் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் இன்றைய இப்போதைக்கு இல்லை. அதாவது ஜெயலலிதா கூட மக்களை நேசித்தவங்க தான். ஆமாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. கருணாநிதி கூட மக்களை நேசித்தவர் தான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் மாதிரி மாறிட்டாங்க. தங்கள் குடும்ப நலன், தங்களுடைய ஆதரவாளர்கள் நலன், தங்கள் கட்சி நலன், இதை தாண்டி யாரும் மக்கள் நலனை பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ மக்கள் நலனை பார்க்குறவங்களா இருந்தால் நான் ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து ஹைஸ்கூல் லெவலில் கஞ்சா போதை மருந்துகள் வந்து விற்பனை ஆகுதை இதை தடுக்க வேணாம். நம்ம பிள்ளைங்க ஒன்றும் வேணாம். இப்போ தூத்துக்குடியில் இப்போ நான் கேள்விப்பட்டேன், ஒரு மாணவரை 4 பேர் ஜாதிய வன்மத்தால் அடிச்சிருக்காங்க. 4 நாள் ஆகியும் நிகழ்ச்சி நடந்து இது வரைக்கும் போலீஸ் கேஸ் போடல. அவங்க கேஎன் நேரு மேலே ஊழல் வழக்கு இடியே சொன்னாலும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆணவ விஷயங்கள், வன்மங்கள், ஜாதிய வன்மங்கள் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடியில் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூட கடுமையாக இன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் சமூக நீதி பேசுகிறாங்க. இவங்க தானங்க 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் குறைஞ்சிருக்கணும்ல. இன்றைக்கி வந்து டாஸ்மாக் கடைகளெல்லாம் நாங்கள் மூடுவோம். நாங்கள் அது அப்போவே நமக்கு தெரியும், எடப்பாடிக்காக சொல்கிறாங்க. கனிமொழி வந்து இளம் விதவைகள்லாம் அதிகமாகிட்டாங்க தமிழ்நாட்டிலலாம் டயலாக் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி அன்லைசன்ஸ்டு பார்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. முன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் விற்பனை என்பது இன்றைக்கி 24 மணி நேரமும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே தெரிய வருது. ஆமாம், எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற. ஆமாம், அதனால் வந்துங்க மக்கள் நலனில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இதெல்லாம் செய்வாங்களா? இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்கிறாரு, அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்களுக்கு மக்கள் நலன் இருக்குது. ஏன்னா தம் மக்கள் நலன், உதயநிதியை முதல்வராக்கணும், இன்ப நிதியை பெரிய ப்ரொடியூசர் ஆக்கணும், அதே போல் எடப்பாடிக்கு அவர் பையனை அவர் சம்பந்தியெல்லாம் பெரிய ஆள் ஆக்கணும், அதே போல் எஸ்பி வேலுமணிக்கு அவருடைய பிள்ளைங்களை, இப்படி தன் மக்களை தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே நலன் இருக்குது தவிர தமிழக மக்கள் மேலே நலன் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு போன தேர்தலில் வந்து மாதந்தோறும் மின்சார கட்டணம் கணக்கெடுத்து அதை பயன்பாட்டுக்கு பில் கட்டுறதுன்றதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஸ்பீச்சில் கூட அவர் சொன்னார். ஆமாம் ஆமாம். அதாவது அதில் என்ன இதுன்னா மக்களுக்கான விஷயம். இப்போ 100 யூனிட்டுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் வரும் பல இடங்களில். இப்போ மாதந்தோறும் எடுத்தால் அது 100க்கு மிகாது, கீழே தான் இருக்கும். ஒரு விளக்கு ஒரு ஃபேன் இருக்கிற இடம்லாம் ஆகாது. இதே 2 மாதத்துக்கு சேர்த்து எடுக்கும்போது அது 100 தாண்டி 200 தாண்டிடும். டாரிஃப் அதிகமாக மொத்தமும் உங்களுக்கு கட்ட வேண்டிய அந்த வரம்புக்குள்ளே வந்துடும். இது ஒரு மாய்மால மோசடி. இப்போ எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு. தாய் மாணவர்னு விளம்பரம் வருது ஃபுல் பேஜில், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்றாரு. ஏங்க மாதந்தோறும் கணக்கு எடுத்து அதுக்கு பில் போடுறது, இது ஒரு நீங்கள் சொன்னது தானே கேட்குறாங்க ஜனங்க, ஏன் அதை செய்ய முடியல? இதெல்லாம் தான் அவர் சொல்கிறார். மக்கள் நலனில் அக்கறை இல்லை. 2வது மக்கள் நலனில் அக்கறை இருக்கிற அரசாங்கம் ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் குடிநீர் வழங்கல் துறையில் ஒரு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உனக்கு பதவி. டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்கும் ஜூனியர் இன்ஜினியருக்கும் 25 லட்சம் கொடுத்தா தான் வேலைன்னு 2000 பேர்கிட்ட கறந்து இருக்காங்களே. இதெல்லாம் மக்கள் நலனா? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு அடிக்கிறாங்களே, இதெல்லாம் மக்கள் நலனா? இதை தான் அவர் சொல்கிறார். அதாவது நம்ம உடனே மக்கள் நலனில் இவருக்கு மட்டும்தான் மக்கள் நலன் இருக்குதுன்னு பேசிட்டாருன்னு போயிடக்கூடாது. கரண்ட்டு கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸு, இன்றைய நிகழ்கால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பைசா அடிக்கலாம், எப்படி வந்து சொத்து சேர்க்கலாம், ஜனங்களை கொள்ளை அடிக்கலாம். அப்போ இதுதான் லஞ்சம், லாவண்யம், எல்லாத்துக்கும் ரூட் காசு தான். மக்கள் நலன் இருக்கிறவன் இதெல்லாம் செய்ய மாட்டான். புரியுதுங்களா? தாவேக்காவை விமர்சனம் செய்கிறவங்களுடைய பார்வையில் எது கேட்குறேன், எப்பொழுதுமே வந்து இந்த ஆன்டகனிஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதிலே போகணும், இந்த மாதிரி ஒரு குணத்திலே போனோம் அப்படின்னா நம்ம கொள்கைகளை பேசுகிறதோ இல்லை இன்னும் அரசியல் படுத்துறதுக்கான அந்த வேகம் குறையாதா? திரும்பவும் நம்ம ஸ்டாலின் அவர்களை மட்டுமே எதிர்க்கிற மாதிரின அவர் மட்டுமே பேசுகிற மாதிரி கேள்விகளும் அவருக்கு எதிரான ஒரு கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கும் பொழுது
இந்த கொள்கைகளை பற்றி பேசுறதுக்கும் அரசியலை நோக்கி நகர்றதுக்கான விஷயங்கள் இல்லை அவர் என்ன அரசியல் பேசாமல் இருக்காரு? அவர் தெளிவாக சொல்கிறாரு, அதாவது சாதி மத பிளவுகள் இதுக்கு எதிரான அரசியல் நான் எப்போதும் பண்ணுவேன், சமூக நீதிக்கான அரசியலை நான் பண்ணுவேன், அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டேன், எவ்வளோ அழுத்தம் எனக்கு வந்தாலும் சரி, எப்படியெல்லாம் என்னை சங்கடப்படுத்தினாலும் நான் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன்றாரு. இது என்ன நல்ல உயர்ந்த அரசியல் நெறி தானே? ரைட்டு. ஸ்டாலினா, ஆனால் ஸ்டாலின் பர்சனலாக அவருக்கு மேலே என்ன இருக்கு? ஆஸ் சீஃப் மினிஸ்டர், ஆஸ் த ஹெட் ஆஃப் தி ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் ஃபார் 7 crores ஆஃப் தமிழ் பீப்புள், அப்படி தான் அவரை நம்ம புரிஞ்சுக்கணும். மோடினா மோடிக்கு நமக்கு என்ன இருக்குது? மோடியின் அரசு அது கொண்டு வரும் கொள்கைகள் மக்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்ற முறையில் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர தனிப்பட்டவர் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் தனி நபர் அல்ல, திமுக தலைவரும் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாநிலத்தின் முதல்வர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். அவர் தான் முதல்வர். அப்போ அவரை தான் சொல்கிறாங்க. அவர்கிட்ட நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதால தானேங்க சொல்கிறாங்க. எடப்பாடியை போய் சொல்கிறாங்களா? எடப்பாடியை பற்றி சொல்கிறாங்களா? இல்லை வேறு யாராவது பற்றி சொல்கிறாங்களா? நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. ஸ்டாலினை பற்றி சொல்கிறாங்கன்னா ஸ்டாலினை பற்றி தானே சொல்ல முடியும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்லணுமோ அதை விட்டுட்டு இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான சண்டை, ஆயிரங்கால சண்டைன்றீங்க சட்டமன்ற தேர்தலில். அப்புறம் டில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை. தமிழ்நாடுன்றது என்ன திமுகவா? அப்போ அதில் அண்ணா திமுக, தாவேகா, கம்யூனிஸ்ட்டு, நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் சேர்ந்து தானே. ஒன்றிணைவோம் ஒன்றாய் வெல்வோம்ன்றாரு. அரசாங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. என்ன ஒன்றாயினா என்ன? உங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் தான் தமிழ்நாடா? ஸோ அதனாலங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது விஜய் ஸ்டாலின் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருக்கார். அவருடைய பர்ஃபார்மன்ஸை தான் ரிவ்யூ பண்ணணும், 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸை. அதுக்கான தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம் தான் இது. அப்போ அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லாமல் வேறு யாரை பற்றி? அயூப் கான், அவுரங்கசீப் பற்றிலாம் பேச முடியுமா? மோடியை பற்றி பேசலாமா? மோடியை பற்றி ஏன் பேசணும்? இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா? எம்பியை தேர்ந்தெடுக்க நடக்குதா? ரெண்டாவது, பாஜக ஒரு ஃபேக்டர் ஆட்சிக்கு வரா மாதிரி இருக்கா? அது எங்கேயோ கடைகோடியில் இருக்குது. அதுக்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம் மையத்தில். மாநிலத்தில் அதனால் என்ன பண்ண முடியும்? மாநில அரசியலில் பாஜக ஒரு ஃபோர்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் தானேங்க இன்றைக்கி முதல்வர். நாங்கள் தான் பலமான கட்சி, 75 வருஷ கட்சின்றீங்க. அப்போ உங்களை தானே நோக்கி விமர்சனம் வரும். ஆட்சியில் இருக்கிறவங்கள நோக்கி தானே விமர்சனம் வைப்பாங்க. நீங்கள் யாரை நோக்கி விமர்சனம் வைக்கிறீங்க? எடப்பாடியை நோக்கியா விமர்சனம் வைக்கிறீங்க? நீங்கள் மோடி, அமித்ஷான்னு பேசிட்டு டைவர்ட் பண்ணிட்டு போகிறீங்கல்ல. உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த நான் பெர்ஃபார்மன்ஸ், கரப்ஷன் எல்லாம் கடந்து போகிறதுக்கு நீங்கள் வஞ்சிக்கிறோம், மத்திய அரசு வஞ்சிக்கிறது, இதே தானே நீங்கள் 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வஞ்சிக்கிறத போய் மாநகராட்சியில் கேட்டால், பஞ்சாயத்தில் கேட்டால் சொல்லுவான். நீங்கள் எப்படியெல்லாம் அவங்க பட்ஜெட்டு ஏங்க இந்த 5000 கோடி 5000 ரூபாய் போட்டாங்களே விடிய காத்தால், அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்க தெரியுங்களா? வைத்தறிச்சலாக இருக்குங்க. ஆதி திராவிடர் பழங்குடி ஹரிஜன் வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, SC ST, அந்த ஃபண்டை எடுத்து தாங்க இவங்க லூட் அடிச்சு. அது ஆனால் லீகலாக எடுக்க முடியாதுல்ல சார்? அப்படி அதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது சென்ட்ரலில், அதுக்குன்னு ஒரு. நீங்கள் இதை சொல்கிறீங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு பென்ஷன் ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பணம் அங்கே பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி இருக்குது. அதெல்லாம் இவங்க எடுத்து சூறையாடிட்டாங்க. இவங்க எடுத்து அதை அரசாங்க செலவுக்கு திட்டங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டு போகிறான்ல டிரான்ஸ்போர்ட்டில், அவனுக்கு உடனடியாக அவனுடைய டெர்மினல் பெனிஃபிட்ஸோ பென்ஷனோ கிடைக்கிறதில்ல. அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்ய முடியுமா சார்னா இது செஞ்சுருக்காங்களா? பென்ஷன் ஃபண்டுலேயே கையை வச்சு வாரி வேறு திட்டங்களுக்கெல்லாம் அரசாங்க டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணிடுறாங்க. ஐ எம் நாட் சார்ஜிங் ஒன்லி DMK. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு திருப்பி அனுப்புவாங்க. ஒரு 5000 கோடி கொடுத்தாங்கன்னா 4000 கோடி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்துருக்கு. அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு இந்த பவர்லாம் இருக்குங்க. கேட்டால் அதுக்கு ஒரு நொண்டி நியாயம் சொல்லுவாங்க, டைவர்ட் பண்ணோம், அது அவசர தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ கோடைக்கால உதவின்றது தேர்தல் வருது இல்லையா, கோடை காலம் இந்த வருஷம் தானே வந்திருக்கு. விஜய் நல்லா கேட்டார். அது சில நேரங்களில் அவர் கேட்குறது ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. கோடை காலம் 24ல் இல்லை இல்லையா, 23ல் இல்லை, 22ல் இல்லை, 25லையும் இல்லை. இப்போ 26ல் தான் கோடை காலத்தை, அதுவும் ஆண்கள் பாதிக்கப்படல, பெண்கள் மட்டும்தான் பாதிக்கும். கோடை காலத்தில் பெண்கள் மட்டும்தான்
இது எல்லாமே ட்ரிக்ஸுங்க. பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க, அதிகமாக இல்லைன்னா கூட சமத்துக்கு மேலே இருக்காங்க. அப்போ அந்த வாக்காளர்களை கவர்வது எப்படி? பஸ்ஸில் பெண்களுக்கு விடியல் பயணம், உரிமை தொகை பெண்களுக்கு. சரி, பெண்களை இவங்க மையப்படுத்துறது மகளிர் மேம்பாட்டுக்காக அல்ல, வாக்கு வங்கி அரசியல். பெண்கள் வாக்குகளை கவர வேண்டும், இது ஒரு பெரிய செக்ஷனு, இதை கையில் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. இது அப்பட்டமான ஆதாய அரசியல் தானே இது. அதனால் இவங்க மற்றவங்கள என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நார்மலாக என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் நார்மலாக என்னங்க, நாங்கள் ஆட்சிக்கு இவ்வளோ நாளாக செயல்பட்டுருக்கோம், நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இத்தனையை செஞ்சுருக்கிறோம், இத்தனையை செய்ய முடியல, செய்ய முடியாதுக்கு இதெல்லாம் காரணம், அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதையும் செய்வோம், இப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் யுத்தம், இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஆயிரங்காலமாக நடக்கிற அடப்பாவி, இந்த 5 வருஷத்தில் என்னன்னு தான் ஏன் சொல்லணும்? நீ ஆயிரங்காலம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் கூடினா கல்லும் மண்ணுமே தோன்றலைன்னா மனுஷன் தோன்றல இல்லை, அப்புறம் எப்படி மொழி தோன்றி இருக்கும்? இவங்க பேசுவாங்க மேடைகளில் டயலாக், நாமளும் தலையாட்டினா கைத்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் கொடி. ஏண்டா காமன் சென்ஸ் வேணும். கல்லும் மண்ணும் தோன்றலைன்னா மனிதனே இல்லை, அப்புறம் எப்படி மொழி தோன்றி இருக்க முடியும்? அப்போ இவங்க மக்களுக்கு இருக்கிற அறியாமையையும் மொழிப்பற்று இனப்பற்றையும் மிஸ்யூஸ் பண்ணி இப்படியே ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஆயிரங்காலமாக என்ன நடக்குது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும்? முதல்ல திராவிடம்னா என்னங்க? திராவிட நாடா இப்போ இருக்கிறது? அவன் பிரிச்சின்னு போயிட்டான்ல, கேரளா போயிட்டான், கர்நாடகா போயிட்டான், ஆந்திரா போயிட்டான். ஆந்திரா 2ஆக போயிட்டான், தெலுங்கு பேசுகிறவனே 2ஆக பிரிச்சுக்கிட்டான். மொழிவாரி மாநிலங்களே அடிபட்டு போச்சு பார்த்தீங்களா? மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ரெண்டுமே ஒரே ஹிந்தி பேசுகிறவனுங்க தானேங்க. ஏன் பிரிச்சிக்கினானுங்க? பீகார், ஜார்க்கண்ட் 2 பேருமே கடுமையான ஹிந்தி பேசுகிறவனுங்க தானே. ஏன் பிரிச்சிக்கினானுங்க? உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சல் 2மே ஹிந்தி பேசுகிறவங்க தான், ஏன் பிரிச்சிக்கினானுங்க? அதனால் மொழிவாரி மாநிலங்கள், மொழி இனம் அப்படின்னு கதை விட்ட காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க ஏங்க இப்போ பிரிஞ்சாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். டெவலப்மெண்ட் ஆகலை. தெலுங்கானா பிரதேசங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு, ஆந்திரா பிரதேசம் ரொம்ப கொடிகட்டி பறக்குது. அப்போ மொழியாவது மண்ணாவது பிறா, எனக்கு தேவை என் முன்னேற்றம், என் பகுதி. இப்போ இவங்க இன்னும் 1000 காலத்துமாக நடக்கிற ஆரியர் திராவிட போர் அப்படின்னா, நீ 5 வருஷமாக என்ன ராஜா செஞ்ச? அவர் கேட்குறாருல்ல, நீ அரசியல் வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து இருக்கு சொல்லு ராஜான்னு சொல்கிறாருல்ல, சொல்லுவியா? எப்படி இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ கனிமொழிக்கு எப்படி இத்தனை சொத்து வந்தது? சாராய ஆலை உடைமையாளராக எப்படி ஆக முடிஞ்சது? டிஆர் பாலு எப்படி 10 கப்பலை விடுங்க 2 கப்பல் எப்படி வாங்கினாரு? அவருடைய பூர்வ தொழில் என்ன? ஜெகத் ரட்சகனுக்கு உலகம் பூரா சொத்து இப்படி பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி எப்படி வந்தது? எப்படி நம்ம மாப்பிள்ளை சார் இவ்வளோ முதலீடு போடுறாரு, இவ்வளோ சொத்துக்களை பாஞ்சு வாங்குறாரு? இப்போ எல்லாமே மக்களை கொள்ளை அடிச்சது தானேங்க. இது ஒரு பொதுவான விஷயம். இதை அவர் சொன்னாருன்னு சொன்னால் திமுகவையே குறி வைக்கிறாருன்னு, நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, குறி வைக்கிறாரு. அதிமுக இன்றைக்கி ஆட்சியில் இருந்தால் அவங்கள குறி வச்சிருப்பாரு. ஆட்சியில் இருக்கிறவங்க பதில் சொல்ல தயாராகணும். கேள்வி கேட்குறவனை குறை சொல்லக்கூடாது, கேள்வி கேட்பான். பொறுப்பு வாங்கியிருக்கீங்கள நீங்கள் ஆட்சியில். அதில் முக்கியமாக சொல்கிறது எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு இல்லை, அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவர் யாரானா முதல்வர் ஸ்டாலின். அது ஒரு இதுவாக சொன்னார், நேர்காணலில் சொல்கிறது. அது ஆக்சுவலாக ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு சொன்ன பதில் தான். ஆமாம் ஆமாம். எனக்கு அரசியல் எதிரிகள்லாம் கிடையாது, கொள்கை எதிரிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே அரசியல் இருக்கிற என் நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதில் தான் இந்த கரூர் இன்சிடெண்ட்டை இப்படி மனசாட்சியே இல்லாமல் என் மேலே பழிய போட்டிங்களா செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அவங்க என்னங்க ஃப்ரெண்டு, என்னங்க இன்றைய நண்பன் நாளைய பகைவன். இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சு அவன் நல்லவன்வாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், ஊழல் பேர் வழின்னு போய் கரூரில் மீட்டிங் போட்டு கதர்னார் ஸ்டாலின். அவரை திமுகவில் சேர்ந்தவொன்னு தியாகி செந்தில் பாலாஜின்றாரு. இவங்க அளவுகோலே அதுதானே. இவங்க கிட்ட வந்துட்டால் எல்லாம் புனிதர்கள், மனித புனிதர்கள், தியாகிகள். இவங்களுக்கு வெளியே இருந்தால் ஊழல் பேர் வழி. இப்போ வைத்தியலிங்க என்ன பெரிய ஏஞ்சலா? அதிமுகலேருந்து இவர் ஓபிஎஸ் அணியிலேருந்து சேர்ந்தார்.
வைத்திலிங்கம் இல்லை ஓபிஎஸ்ஸே ரொம்ப பெரிய பரிசுத்த ஆவியா? நாளைக்கு சசிகலா வந்தால் கூட சேர்த்துக்குவாருங்க ஸ்டாலின். அதான் சொன்னார் பாருங்க, அந்த அண்ணாரிவாளையம் பக்கம் யாராவது இஷ்டு புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போட்டுக்குவாங்க. அப்போ அது தாக்குனது வந்து தேமுதிக தானே சார்? இப்போ தாக்குனது தேமுதிக தான், கல்லாப்பேட்டி கூட்டணியும் தேமுதிக தான். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க 300 கோடி ரூபாய் கொடுத்து தான் அந்த கூட்டணியை வாங்கியிருக்காங்க. 2005 திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் உள்ளே வர்றாங்க. இப்போ அப்படியே அதே திமுகவோட சேர்றது எந்த மாதிரி சந்தர்ப்ப அரசியலை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை? அதாவதுங்க, தேமுதிகவின் நிலையை நினச்சி பரிதாபப்படாமல் இருக்க முடியாது. விஜயகாந்த் வந்துங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சியை உருவாக்கணும் தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு ஆரம்பித்தார். அது வெற்றியும் பெற்றார் ஒரு கட்டத்தில். ஆனால் என்ன, இந்த நடைமுறை அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் போய் விழுந்து அதிமுக கூட கூட்டணி வச்சார். ஆனால் மறந்தும் கூட திமுக கூட அவர் இது வரைக்கும் கூட்டணி வச்சதே இல்லை இத்தனை வருஷத்தில். கருணாநிதி எதிர்பார்த்து காத்திருந்தார், பழம் நழுவி பாலில் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தான் விழுந்து இருக்குது. ஆனால் இப்போ அது பழமாகவும் இல்லை, அது விழுந்தது பாலும் இல்லை, பாலிடால் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ பிரேமலதா வந்துங்க முந்தா நாள் என்ன பேசுனாங்கன்னு எடுத்து பாருங்கள். போன வாரம்லாம் வேணாம், அந்த கூட்டணி அமைவதற்கு அண்ணா அறிவாலயத்துக்கு அவங்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் என்ன பேப்பரில் பாருங்கள், அவங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி, தமிழ்நாடு ஆளுங்கட்சி திமுகவை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்காங்க. இந்த மதிப்பீடுலாம் 2 நாளில் மாறிடுச்சா? மாறியது நெஞ்சம், மாற்றியது யாரோ? ஏவாவேலு. இப்போ ஏவாவேலு வந்துங்க சேகர் பாபு, இந்த அம்மா எல்லாரும் ஒரே மொழி, ஒரே வகையான ஆட்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே இருங்க, இப்போ கடனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அழகம்மையா, அது என்ன கல்லூரி? ஆமாம், அவங்களோட கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியை விற்று இருக்கிறாங்க. அந்த விற்று கொடுத்ததில் ஆண்டாள் அழகர், கரெக்டு, ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றுருக்காங்க. அதில் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தப்பு ஒன்றும் கிடையாது. கடனில் ஒருத்தர் சிக்கிட்டு இது அரசியலை கடந்து நட்பு இருக்கலாம். ஆனால் உடனே அதை வச்சுட்டு எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்னு அவர் பேசி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த அம்மா பேசுகிறத பாருங்கள். ஏன் திமுகவுக்கு வந்தாங்கன்னு கேட்டால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக எங்களுக்கு உதவலை, அதிமுக கொடுத்தாங்க எம்பி சீட் கொடுக்குறேன்னு, ஆனால் அதை கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. எல்லாமே இவங்க சொந்த கதை, சோக கதையாக இருக்குது. அதை விட ஒரு தொண்டர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. இல்லைங்க, தொண்டர்கள் ஆசைப்பட்டால் என்ன வேணால் பண்ணிவிடுவாங்களா? இவங்க தலைமைக்குன்னு ஒன்றும் கிடையாதா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த விஷயங்களால் எனக்கு உடன்பாடு, அதனால் அவங்க கூட கூட்டணி போகலான்றீங்க, ரைட்டு. நீங்கள் கூட்டணி போயிருக்கிற ஆள் யாருன்னா, 505 உறுதிமொழியை மக்களுக்கு கொடுத்து 2021 அதில் 100க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வஞ்சித்தாள். நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு கோவப்பட்டு வரீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, வஞ்சித்துட்டார்னு ஒரு செக்ஷனாக போராடிட்டு இருக்குது. இன்றைக்கி அரசு ஊழியர், ஆசிரியர், செகண்ட் கிரேட் டீச்சரு, அப்புறம் தூய்மை பணியாளர்னு எல்லா செக்ஷனும் போராடி, டாக்டர்ஸ் உள்பட, நர்சஸ் உள்பட. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் எனக்கு கொடுக்கல, என் சொந்த பிரச்சனைக்கு அப்படின்னா இதில் என்ன? இது விஜயகாந்த் அரசியலே இல்லை. விஜயகாந்த் பொது நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி ஆரம்பித்தார். இப்போ இவங்க என்ன, இவங்களுடைய ஒரே லட்சியம் இப்போ என்னன்னா, அவங்க தம்பி எல்கே சுதீஷை ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும். பையன் பிரபாகரன் இருக்கானா, அவனை எங்கேயோ ஒரு விருதுநகர்லேயே எங்கே நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கணும். முடிஞ்சால் இந்த அம்மாவை நின்று துணை முதல்வர் ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கி உக்காரணும். இதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்க? வாட் இஸ் தர் ஐடியா? லஞ்ச லாவண்யம், போதை விற்பனை, பெண்களுக்கு எதிரான குற்றம், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் எப்படி பேசியிருக்காங்க தெரியுங்களா? 4 நாளைக்கு முன்னாலெல்லாம் பிரேமலதா. ஆனால் ஒரே நாளில் எல்லாம் சரியாயிட்டு என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள்லாம் விரும்பினாங்க. அவங்க விருப்பத்தை மீறி இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பாலடிச்சதே வடிவேலு திமுக மேடைகள் தான். அது இன்னும் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது அவங்க பண்ணது. அதாவதுங்க, அதான் நான் சொல்கிறேன், நான் வந்து பாஜக ஆட்கள் மாதிரி ஆன்மா மன்னிக்காது, விஜயகாந்த் ஆன்மாலாம் நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி உயிராக இருக்காங்க இல்லையா விஜயகாந்தை நேசிக்கிறவங்க, அன்பா பழகினவங்க, அவங்க யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. வடிவேலு பேசின பேச்சு வடிவேலாக பேசலைங்க. கருணாநிதி தான் இப்போ திமுக தலைவர். 5 கோடி ரூபாய் கொடுத்து அவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க திமுக மேடைகளில்.
ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு பேசியிருக்காங்க. அதனால் வந்துங்க இதெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து கூட்டணின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கிறது யாரும் ரசிக்கலைங்க. சில பேர் வேணா பட்டாசு வெடிச்சிருக்கலாம் அந்த கட்சியில். அவன்லாம் யாரானா இந்த 6 எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போட்டுட்டு இருக்கிறவனா இருப்பான், இல்லை வேறு ஏதாவது பதவி கூட்டணியில் கட்சியா பரவாயில்லன்னு நினைக்கிறவனா இருப்பான். உண்மையான ஆத்மார்த்தமான விஜயகாந்தனுடைய அபிமானியாக நிச்சயம் இருக்க மாட்டான். அப்படி இருந்தான்னா இதெல்லாம் வரவேற்கவே மாட்டான். இந்த அம்மா பண்ணுற விஷயத்தெல்லாம் ஆதரிக்கவே மாட்டான். இன்னைக்கு வேலூரில் ஒரு சில கொள்கைகள் அறிவிச்சாங்க எக்ஸ்ட்ராவா. அது ரொம்ப உறுதிமொழிகள், தேர்தல் உறுதிமொழிகள் அறிவிச்சாங்க. அறிக்கையில் வரோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆமாம், ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்துச்சு. அது ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை கவர்ச்சிகரமாக என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து பாடத்திட்டங்கள்லாம் போட்டித் தேர்வுக்கு வந்து எனக்கு என்ன கவர்ந்ததை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கோச்சிங் சென்டர் தான் பிழைக்கிறானுங்க. நீட் தேர்வுக்கு வந்ததுக்கப்புறம் நீட் தேர்வே இந்தியா பூரா கோச்சிங் சென்டர்காரனுங்க தான் பிழைக்கிறானுங்க. பல ஊழல்கள் முறைகேடு இருக்க ஒரே கோச்சிங் சென்டரில் வந்து அத்தனை பேரும் பாஸ் ஆவாங்க. இப்படிலாம் நடக்குது. அது விடுங்க. நம்ம ரெகுலராக ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க பாஸ் ஆக முடியாது. இந்த கோச்சிங் சென்டரில் போய் நிற்று இன்றைக்கி விஜய் வந்து அதை ஒரு நல்லா தெளிவாக சொன்னார். இந்த போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஸ்கூல் காலேஜிலே சிலபஸை ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுவோன்றது. ரொம்ப புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கட்டி எப்படிங்க கோச்சிங் சென்டரில் படிக்க வைக்க முடியும்? ஈவன் இப்போ பேங்க்கு ஆஃபீஸர்ஸுக்கு எக்ஸாம் எழுதணுன்னா கூட அதுக்கு ஒரு கோச்சிங். அப்போ கல்லூரி ஹைஸ்கூல்லலாம் எதுக்கு என்ன படிக்கிறது? அது என்ன ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதா? இப்போ இந்த ஒரு கல்வியில் இதை அவர் எடுத்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. அதே போல் இந்த ஆட்டோ டிரைவர் ரொம்பவும் அவங்களாம் வந்து கஷ்டப்படுற லாரி டிரைவர், டாக்ஸி டிரைவர் இவங்களுக்கெல்லாம் நல வாரியம் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. இது மாதிரி அதே போல் இந்த மின்சாரம் மாதந்தோறும் ஏங்க அதுக்கு என்னங்க செலவாக போகுது? இப்போ நமக்கு ராக்கெட் விட்டுட்டுருக்குறோம், சந்திர மண்டலத்தில் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இபி மீட்டரை மாதம் மாதம் எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு முடியல. தொழில்நுட்பம் எதாவது தேவையா அதுக்கு? ஏன் அதை செய்யலை? அதுதான் விஷயம். அதனால் அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனால் முழுமையான லெட்டஸ் வெயிட் ஃபார் தி கம்ப்ளீட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதில் தான் தெரியும். ஏன்னா தவறாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் காஞ்சிபுரத்தில் பேசும்போது எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், ஒரு மோட்டார் சைக்கிள் காரும் இருக்கணும், ஆனால் மோட்டார் சைக்கிள் கட்டாயம் இருக்கணும், நிரந்தரமான வேலை இருக்கணும் அப்படின்லாம் பேசினார். ஆனால் அப்போவே சொன்னார் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை, அவங்களே சம்பாரித்து அவங்களே வாங்குற மாதிரி அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றணும்னு தான் சொன்னார். ஆனால் பல வியாக்கியானங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவர் கார் கொடுக்குறேன்றார், பைக் கொடுக்குறேன்றார். அப்படி சொல்லவே இல்லை. இருக்கணும்னாரு, கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை அவர். அது மாதிரி அந்த முழுமையான அறிக்கை வரட்டும். தாவேகா டாக்டர் அருண்ராஜ் தலைமையில் அதுக்கான ஒரு குழு போட்டு அது போய் பல இடங்களில் சுற்றி மக்கள் கருத்தெல்லாம் கேட்டு இப்போ அதில் தொகுத்து இருக்காங்க. அதில் ஒரு சிலதை இவர் அப்படி எடுத்து விடுறாரு. முழுமையாக வந்த பிறகு தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். எனக்கு அதில் பிடிச்சது அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை உயர்கல்விகளில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயமாகவும் இருந்தது. ஆமாம், அது பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம நாட்டில் அரசியல் சட்டம் தெரியாதால பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஆளுவோருக்கும் தெரியல, ஆட்சி பண்ணுறவனுக்கும் தெரியல, எம்எல்ஏ எம்பிக்கே தெரியல. அந்த உறுதிமொழி எடுக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கானே தவிர நம்ம அரசியல் சட்டம் என்ன உரிமைகள் நமக்கு தந்திருக்கு, என்ன கடமைகள் மக்களுக்கு இருக்குது. நம்ம அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற அரசியல் சட்டம். ஆனால் இன்றைக்கி ஆட்சியாளர்களே மதங்களின் பேரால் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, திமுக ஆட்சி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்சி தான் இருக்கணும், மதச்சார்புனா எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்துக்கள் ஓட்டு வரணுன்றதுக்காக 4323 குடமுழுக்குகளை நடத்தி இருக்கிறோம். இத்தனை ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்து அதெல்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? இதெல்லாம் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப் தானே. நான் வேலைக்கு போனேன், இல்லை இப்போல்லாம் வந்துங்க கடமையே வந்து சாதனையாக சொல்கிறாங்க. நான் வேலைக்கு சென்றேன், கோட்டைக்கு சென்றேன், இன்று 2 கோப்புகளில் கையெழுத்திட்டேன். இதெல்லாம் ஒரு சாதனையா? ஸ்டாலின் அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டுருவார், தாயுமானவர். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், என்ன விளம்பரம். எஃப்எம்மில், மொபைல் ஃபோனில், யூடியூப்பில் பல 1000 கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஏழை ஆசிரியர்கள் போராடுறாங்க, மற்ற தூய்மை பணினா காசு இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது விளம்பரம்.
எப்படி விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்துங்க ஆட்சியில் தொடரணும், கொள்ளையை தொடரணும். அதுக்காக தான் ஆட்சி, மக்கள் நலனுக்காகலாம் இல்லை. மக்கள் நலன் சமூக நலன்லாம் இருந்தால் முதல்ல கஞ்சா நடமாட்டத்தை கட் பண்ணுவாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையாக தண்டிப்பாங்க, ஜாதிய வன்மங்கள் அதிகமாகிட்டு இருக்கு பாருங்கள். திராவிட பாரம்பரியம், நாங்கள் பெரியாரின் சீடர்கள்னு சொல்கிறவங்க ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கிறது கூட இல்லை. இந்தியாவிலேயே அதிகமானது நடக்கிறது தமிழ்நாட்டில்னா எவ்வளோ பெரிய அவமானமான ஒரு விஷயங்க. கடன் வாங்குறதுலேயும் நம்ம தான் டாப்பு, ரோடு ஆக்சிடெண்ட்டில் சாவறவங்க நம்பர்லேயும் நம்ம தான் டாப்பு. அதே போல் ஆணவ கொலைகள், தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதுலேயும் தமிழ்நாடு தான் டாப்புனா, இதெல்லாம் வச்சு தான் ஸ்டாலின் டாப்பாக இருக்கிறோம் நம்மன்னு சொல்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ஆட்சி நடக்குது. அதான் சொன்னார், ஸ்டாண்டிங் காமெடி பண்ணுறவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு. உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் மக்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இந்த மக்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிடுவாங்க, ஊடகம் வந்து அடிமையாக இருக்குது, நம்ம எழுதி கொடுக்குறது தான் ஊடகத்தில் டிபேட் பண்ணுவாங்க, ஊடகத்தில் செய்தியாக போடுவாங்க அப்படின்னு நினச்சி இவங்க வந்து மக்களை வந்து முட்டாளுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் விவரமானவங்க. இன்றைக்கி சமூக ஊடகத்தின் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் ஹேஸ் கம். அது வந்தாச்சு. கடந்த எலெக்ஷனில் கூட இந்த ஒரு தாக்கம் இல்லை சார். இல்லை, இது வந்துங்க இப்போ இனிமேல் போக போக ரொம்ப தாக்கம் இருக்குங்க. நீங்கள் எதையுமே பேசிட்டு மறைச்சிட முடியாது. பிரைம் மினிஸ்டர் இன்னொரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறதே வெளியே வந்துடும். அதனால் இனிமேல் வந்து இந்த மறைக்கிறது, ஒழிக்கிறது, மூடி பண்ணுற அதெல்லாம் வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னே இருக்கும். ஸோ இது நல்லதுன்றேன் ஜனநாயகத்துக்கு. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.